ஹாய், வெல்கம் டு ஸ்ரீநிதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீநிதி கிச்சனில் நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போய் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகு. இவ்வளோத்தையும் என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதில் ஜூஸ் எடுத்துக்கணும். அப்புறமாட்டு 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இனி நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி 1 கப் அளவுக்கு அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 பச்சை மிளகா, அப்புறம் பிரியாணி இலை, 2 ஏலக்காய், பட்டை, இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கலை. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு இதில் நிறைய ஒரு நல்லெண்ணெய் ஊற்றலாம். அப்புறம் இந்த பிரியாணி இலை இவ்வளோ போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸ் அதில் ஊற்ற போகிறோம். இதிலே இந்த 2 பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த 1 கப் ஜூஸ் இருக்குதுலையே அதை இதில் ஊற்றிடலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2.25 கப்பு தண்ணி. ஸோ 1 கப்பு ஜூஸ் ஊற்றியாச்சு. 1 கப் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இது கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு காரப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போடலாம். நம்ம ஜூஸ்லாம் ஊற்றுனது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா பொடி ஆட் பண்ணணும். கரம் மசாலா பொடி நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் அது சில சமயம் கசந்து போயிடும். அதனால் நம்ம ரைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கூட நீங்கள் சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு இதில் போட போகிறேன். இது இன்னும் 2 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதி வந்த உடனே நான் ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து அந்த தண்ணி நல்லா வற்றி வரும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா 1 கப் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போவே உப்பு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொதித்து தண்ணி வற்றும்போது தேங்காய் பால் ஆட் பண்ண கொஞ்சமாக அந்த நம்ம ஊற்றின ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால நமக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி போட்டுக்கிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, அதில் உள்ள கலர் மட்டும்தான். பாருங்கள், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.